ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சார் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க, நீங்களும் சொல்லித்தரீங்க. நிறைய மார்க்கெட்டில் எங்கள் இடத்துலையும் ப்ராப்ளமாக இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த இடத்துல பர்டிகுலராக நல்லா வேலை செய்யும், எந்த இடத்துல வந்து சரியாக வேலை செய்யாது, எந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணால் ஓகே சார் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்றது இது ப்ரீவியஸ் வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேசிக், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி மூவ் ஆகுதுன்னு. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எங்கே மிக அற்புதமாக வேலை செய்யும், எங்கே சரியாக வேலை செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் செய்யாத இடத்த வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அவ்வளோ ஈஸியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஆப்ஷன்ஸ் பையிங்கில், அதாவது ஆப்ஷன்ஸ் பையிங், அதாவது நீங்கள் காலாக இருக்கட்டும் புட்டாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ப்ரைஸ் ஆக்ஷன் சரியாக வேலை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. எங்கே சார் ரொம்ப அதிகமாக சூப்பரான வேலை செய்யணும்னா, ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அற்புதமாக வேலை செய்யும். அதாவது லோ ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குதுல்ல, இதில் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் மிக அற்புதமாக வேலை செய்யும் ப்ரைஸ் ஆக்ஷன். அப்புறம் ஃப்யூச்சர் சார்ட்டில் மிகவும் நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் நல்லா வேலை செய்யும். எம்சிஎக்ஸ், கோல்டு, எதனா நீங்கள் போங்க, பிட்காயின் ஆகட்டும், இல்லை எதில் வேணால் நீங்கள் ஒன்லி ஆப்ஷன்ஸ் பையிங்கில் மட்டும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சரியாக வேலை செய்யாது. அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப புவராக இருக்கும். அதாவது 30 to 35% தான் வந்து வின்னிங்கான ரேஷியோ இருக்கும். மிச்சபடி 70 to 80% வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வின்னிங்கான வாய்ப்புகள் அது இருக்கும். ஏன்னா இதை நிறைய பேர் வந்து எங்கேயோ கற்றுட்ருப்பாங்க, யார்கிட்டயே கற்றுட்டு சொல்ல என்னென்னா சார் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்வாங்க. ரீசன் என்னென்னா, ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. சரி, ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஏன் சார் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்போது ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்து வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ, இந்த பையிங் எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ப்ரீவியஸ் ஹையை நம்ம டார்கெட் வச்சு பண்ணோன்னா இது வந்து மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்காது. சேம் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து அது ஒரு இண்டெக்ஸ்லேயோ சார்ட்லேயோ ஒரு மெயின் ஃபியூச்சர் சார்ட்லேயோ நீங்கள் சேம் இந்த இடத்துல எடுத்திங்கன்னா இதனோட ஹையை வந்து ட்ரிகர் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கில் இது ப்ரீவியஸ் ஹையை ட்ரிகர் பண்ணாது. அதுக்கிட்ட பாதி தூரம் இல்லை முக்கால்வாசி தூரம் போகும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை தாண்டிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்திருந்தீங்க, ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனுடைய எல்லோ ஃபார்மேஷன் ஈஸியாக ட்ரிகர் ஆகிடும். ஸோ ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ்க்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல, இங்கேயே நம்ம ஒரு பேங்க் நிஃப்டி சார்ட்டே பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ 19ஆம் தேதி சார்ட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு மூமெண்ட் ஆகிருக்குது இந்த இதில். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை கிட்ட ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. அதாவது 49,600 ஏரியா எங்கே ரிஜெக்ஷன் ஆச்சோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து மூமெண்ட் இருக்குது. ஆனால் இந்த கால் ஆப்ஷன், அதாவது நிஃப்டி பேங்க்கில் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்து வரலாங்க. கால் ஆப்ஷன் சார்ட் எங்கே இருக்குது? ஓகே, இல்லை புட் ஆப்ஷன். ஓகே, கால் ஆப்ஷன் சார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதனோட பிரேக் அவுட் நடந்த இடம் பாருங்கள், அதோட மூமெண்டம் பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆச்சா, பிரேக் அவுட் ஆகிட்டு மூமெண்டம் இல்லை. நமக்கு எக்ஸப்ட் 750-700 ரேஞ்ச் ப்ரெடிஷன் பண்ணியிருப்போம். ஆனால் ப்ரைஸ் அங்கே வரவே இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய பிரேக் அவுட் நடந்த இடம். ஸோ மூமெண்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து அதோட ப்ரீவியஸ் ஹை கிட்டே ப்ரைஸ் வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து ப்ரைஸ் அந்த இடத்துல வரல. ஆனால் இதே நீங்கள் புட் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த மூமெண்டம் ஆப்போசிட் மூவில் பண்ண சொல்லும். ஈஸியாக வந்து அதோட லோ வந்து ட்ரிகர் ஆகிட்டு கீழே வந்திருக்கும். அதையும் பார்க்கலாங்க. 23. ஓகே, இது புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள். ஒரு செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதனோட லோவை ஈஸியாக கட் பண்ணிட்டு ப்ரைஸ் இதனோட லோவை தாண்டி கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த மூமெண்டம் வந்து ஈஸியாக ஆப்ஷன் செல்லர்ஸ் கிடைக்கும். ஆப்ஷன்ஸ் பையருக்கு வந்து அந்த மூமெண்டம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.